والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேர்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களை படைத்து அந்த மக்களை பல மாறுபட்ட வகையில் படைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களை அல்லாஹு தஆலா ஒரே தரத்தில் படைக்கவில்லை, பல மாறுபாடுகளுடன் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். பொருளாதாரத்திலும் சரி, அனைவரும் ஒரே சமமாக இருப்பதில்லை, அதிலும் மாறுபட்ட தரத்தில் இருக்கின்றார்கள். உடல் பலத்தாலும் சரி, அனைத்து மக்களும் ஒரே சக்தியுடையவர்களாக இருப்பதில்லை, அதிலும் பல மாறுபட்ட மக்கள் இருக்கின்றார்கள். கல்வியிலும் சரி, அறிவாற்றலிலும் சரி, மக்கள் அனைவரும் சமமானவர்களாக இருப்பதில்லை, அதிலும் மாறுபட்ட மக்கள் இருக்கின்றார்கள். ஏற்றத்தாழ்வோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வசதி வாய்ப்பிலும் சரி, வசிப்பிடத்திலும் சரி, அல்லாஹு தஆலா அதிலும் பல மாறுபட்ட மக்களை அல்லாஹு தஆலா ஏற்றத்தாழ்வோடு, சிலர் மிக உயர்ந்த தரமான மாட மாளிகையில் இருக்கக்கூடியவர்களும், சிலர் சிறிய குடிசையில் இருக்கக்கூடியவர்களும், சிலர் மீடியமான முறையில் இருக்கக்கூடியவர், இப்படி பல மாறுபட்ட வசிப்பிடங்களுக்குள்ளானவர்களாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, பொருளாதாரத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பொருளீட்டு செய்வதில்லை. அன்பானவர்களே, ஒருவருடைய ஒரு மாத வருமானம் சிலருடைய ஒரு மணி நேர செலவினமாக இருக்கின்றது. ஒருவருடைய ஒரு மாத வருமானம் சிலருடைய ஒரு நாளுடைய வருமானமாக இருக்கின்றது. சிலருடைய ஒரு வருட வருமானம் சிலருக்கு ஒரு நாள் வருமானமாக அல்லது ஒரு மாத வருமானமாக இருக்கின்றது. இப்படியாக அல்லாஹு தஆலா மனிதர்களை மாறுபட்ட
மனிதர்களாக, மாறுபட்ட தேவையுடையவர்களாக, மாறுபட்ட கல்வியுடையவர்களாக, மாறுபட்ட வசதி வாய்ப்புடையவர்களாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த வழிமுறை என்பது அல்லாஹ்வினுடைய வழிமுறை. பலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்லீலா, அல்லாஹ்வினுடைய இந்த வழிமுறையை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹு தஆலா உலகை கட்டமைத்து இந்த உலகில் நல்ல முறையில் மக்கள் சீரான முறையில் அவர்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு விதமான கட்டமைப்பை அமைத்திருக்கின்றான். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், வசதி வாய்ப்புடையவர்கள், வசதி இல்லாதவர்கள், படிப்பறிவுடையவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், அன்றாட காட்சி, செல்வந்தர், கோடீஸ்வரன், பிச்சைக்காரர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கட்டமைத்திருக்கின்றான். பலவிதமான மாறுபட்ட மக்களை கொண்டு. இது அல்லாஹ்வினுடைய வழிமுறை. இது ஒரு காலம் கியாமத்து வரை அப்படியே இருக்கும். கியாமத்து வரை அல்லாஹு தஆலா அந்த கட்டமைப்பு படி இந்த உலகத்தை சீராக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, சிலரை பலகீனமானவர்களாக, சிலரை அல்லாஹு தஆலா நோயாளிகளாக படைத்திருக்கின்றான். சிலரை அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான். சிலருக்கு அறிவை கம்மியானவர்களாக, அந்த அறிவு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அறிவாளிகளிடம் சென்று அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலரை அறிவாளிகளாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, இப்படியாக ஏற்றத்தாழ்வை வைத்து அல்லாஹு தஆலா மக்களை படைத்திருக்கின்றான். உலகம் முழுவதும் ஒரே சமத்துவத்தோடு இருந்தால், ஒரே வருமானம், அனைவரும் எல்லோரும் செல்வந்தர். ஒரு ஊரை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஊர்ல எல்லோரும் செல்வந்தர் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன தேவை ஏற்படும். ஒரு பிளம்பர் வேலை, வீட்டுல ஒரு பைப்ல ஒழுகிறது, அந்த பைப்பில் இருந்து டிரைனேஜ் வெளியே போகுது, அதை அடைப்பதற்கு ஆளு கிடைக்கல. இப்ப ஒரு ஊர்ல வேற யாருமே இல்ல, ஏழைகளே கிடையாது, எல்லோரும் செல்வந்தர், எல்லோரும் கோடீஸ்வரர், வேலை ஆட்கள் இல்லை. அப்ப ஒருத்தர் தெரிஞ்சவற்றை போய் சொல்ற, என் வீட்டுல செப்டி டேங்க் லீக் ஆகி போய்கிட்டு இருக்கு, சுத்தம் செய்யறதுக்கு வாங்க. அப்ப சொல்லுவார், என் வீட்லயே அதே நிலைமை தான், அனிவாரியா, நான் காசு தரேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரே சமத்துவத்தோடு மனிதர்களை சமநிலையாக படைக்கவில்லை. சேவையுடையவர்கள், வேலை ஆட்கள், அதற்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவர்கள், வேலையை நிறைவு செய்வதற்கான ஒரு ஆலயம் அல்லாஹு தஆலா இந்த ஊரில் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் கிடைச்சிரும். எந்த வேலையா இருந்தாலும் காசு கொடுத்தா பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்? அல்லாஹு தஆலா சிலருக்கு செல்வத்தினுடைய தேவையை வைத்திருப்பதனால் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விதமான மக்கள் இருக்கின்றார்கள். சிலர் எலக்ட்ரிஷியனாக எலக்ட்ரிக் வேலை பார்ப்பாங்க, சிலர் டிரைனேஜ் சுத்தம் செய்யக்கூடியவர்கள், சிலர் கூட்டக்கூடியவர்கள், சிலர் பெருக்கக்கூடியவர்கள், சிலர் கட்டிட தொழிலாளர்கள். இப்படியாக ஒவ்வொரு துறையிலும் அல்லாஹு தஆலா பல நூற்றுக்கணக்கான மக்களை உருவாக்கி இருக்கின்றான். அந்தந்த துறை சார்ந்த வருமானம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்கின்றான், கதபனா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையில் அவரவர்களுடைய வாழ்க்கையை நாம் எழுதிவிட்டோம், பிரித்து விட்டோம், நாம் உண்டாக்கி விட்டோம். இந்த உலகத்துல அவரவருக்குன்னு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்ன என்ன செய்வார் என்று நாம் எழுதிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், முடிவு செய்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, அப்ப இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது சீராக என்றால் அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை,
மனிதர்களை தரம் வாரியாக தேவையுள்ளவர்களாக, தேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இப்படியாக பலவிதமான மக்களை உருவாக்கி அல்லாஹு தஆலா படைத்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, பலமானவர்கள் பலகீனமானவர்கள் என்று பார்த்தோம் என்றால், இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்று வரையும் பலகீனமானவர்களும் இருக்கின்றார்கள், பலம் வாய்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் யாராவது ஒருவர் ஒரு தேவைக்காக வந்தால் நபி அவர்கள் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய தர்பார் மஸ்ஜித் நபவியில் நபி அவர்களுடைய அந்த தர்பார்ல உலகத்துல எந்த மக்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அங்க நபி உங்ககிட்ட தான் வருவாங்க. நபியே, இன்ன கஷ்டம், இன்ன தேவை, இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் அவரவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். முடிந்தால் நபி அவர்களே அந்த சிரமத்தை போக்குவார்கள். அல்லது மக்களை ஏவி இவருடைய கஷ்டத்தை போக்குங்க, இவருடைய கடனை அடையுங்கள், இவருக்கு உணவு தேவை இருக்கிறது உணவு கொடுங்கள், இவருக்கு ஆடை தேவை இருக்கு ஆடை கொடுங்கள், இவருடைய திருமண தேவை இருக்கிறது இவருக்கு பொண்ணு கொடுங்கள் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும், கஷ்டமானவர்கள் பலகீனமானவர்கள் நபி அவர்களிடத்தில் வரும் பொழுது நபி அவர்கள் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். செய்து அதை நமக்கு ஒரு வழிமுறையாக காட்டி தந்திருக்கிறார்கள். சிரமப்படக்கூடியவர்களை பார்த்தால் உதவி செய்யுங்கள், ஏழ்மையில் இருப்பவரை பார்த்தால் உதவி செய்யுங்கள், கஷ்டத்தில் வாழக்கூடியவர்களை பார்த்தால் உதவி செய்யுங்கள் என்பது இது நபி அவர்களுடைய சுன்னத், நபி அவர்களுடைய வழிமுறை, நபி அவர்கள் காட்டி தந்தது, அல்லாஹ்வினுடைய கட்டளையும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல இவ்வாறாக சொல்லியிருக்கின்றான், வஃபீ அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அல்லாஹு தஆலா இரண்டு விதமான மனிதர்களை படைத்திருக்கின்றான். செல்வந்தர்கள், அதிக செல்வமுடையவர்கள், தேவையை விட ஒருவர் தேவைக்கு சம்பாதிப்பார், இன்னொருவர் தேவையை விட அதிகமாக செல்வம் வைத்திருப்பார். அந்த செல்வம் தேவையுடையவர்கள், தேவைக்கு அதிகமாக பணம் வைத்திருப்பவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், தேவைக்கு அதிகமாக செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த செல்வம் மற்றவர்களுக்கு உதவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லும் பொழுது கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யாராவது வந்து கேட்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பண தேவையில் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, தேவன் வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்னும் அந்த ஆயத்தோடு சேர்த்து வல் மஹ்ரூம் என்ற வார்த்தை, சிலர் தேவையுடையவர்கள் கேட்க மாட்டாங்க, தேவை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், ஆனா கேட்பதற்கு மனசு வராது. அதாவது ஒரு விதமான எண்ணம் உண்டாகும், நம்ம கேட்டா நம்மள பலகீனமா நினைச்சிருவாங்க, எப்படி நம்ம போய் கேட்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்ட கூடியவர்கள், அவர்களை அறிந்து நீங்கள் உதவ வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, குர்ஆன் நெடுக்க பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய மூதாதையர்கள்ல கொடுத்து கொடுத்து செல்வத்தை வளர்த்த ஒரு கூட்டம் இருந்தது. பெரும் செல்வந்தர்களாக கொடுத்து கொடுத்து வளர்த்தவர்கள் செல்வத்தை. அப்படிப்பட்ட அந்த மூதாதையர் வம்சத்தில் வந்தவர்கள் சிலர் கொடுப்பதை நிப்பாட்டுனாங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்றைக்கு செல்வந்தன் நாளை வறியவனாக, ஏழ்மையுடையவனாக மாறிவிடுவான். இன்னைக்கு செல்வந்தன் நாளை ஃபக்கீர், அவனுக்கு தேவை வந்துடும். இன்னைக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் அப்படியே மாத்தி போட்டுருவான். நாளை உனக்கு தேவை ஏற்படும், உன்னுடைய சந்ததியர்கள் ஏழ்மையில் வாழ்வார்கள். அன்பானவர்களே, கொடுத்து கொடுத்து செல்வத்தை வளர்த்த எத்தனையோ நல்லடியார்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சந்ததியினர்கள் நம்ம தந்தை கொடுத்து கொடுத்து வீணா போயிட்டாரு, என்னத்தை சாதிச்சிட்டாரு, நம்ம கொடுப்பதை நிப்பாட்டலாம் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். அவர்களுடைய செல்வம் அழிந்து போய்விடும்.
குர்ஆன்ல கலம் என்ற சூறாவுல ஒரு சம்பவம் குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தஆலா. மிகப்பெரிய தோட்டத்திற்கு சொந்தக்காரர் ஒரு செல்வந்தர் இருந்தார். மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல பாதிய ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துருவார். வர்றதுல பாதிய கொடுத்துருவார். அதிகப்படியான செல்வத்தை ஏழைகளுக்கு அவர் கொடுத்து விடுவார். அந்த தோட்டத்துல எவ்வளவு பழங்கள் காய்க்கும் தெரியுமா? ஒருத்தர் கூடையை தூக்கிட்டு அந்த தோட்டத்தை நடந்து போனா அந்த கூடை நிறைந்து விடும் பழங்களால். அப்படி கொடுத்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மகன்கள் சிலர் வந்தாங்க. நம்ம தந்தை கொடுத்து கொடுத்தே நிறைய செல்வத்தை சேமிப்பதை தவறிவிட்டார், நம்ம கொடுப்பதை நிப்பாட்டலாம் என்ற எண்ணத்தோடு போனாங்க. அந்த தோட்டமே அந்த பழங்கள் எல்லாம் கற்களாக மாறியது என்று வரலாறு சொல்கின்றது. குர்ஆன்ல இருக்கின்றது கலம் என்ற சூறாவில். அது விரிவான ஒரு சம்பவம். ஒரு குறிப்பிடுவதற்காக நான் குறிப்பிடுகின்றேன். அன்பானவர்களே, சிரமத்தை நீக்குவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா சந்தோஷப்படணும். நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கான்னு சொன்னா சந்தோஷப்படணும். நம்ம ஒரு தேவையுடையவர்களாக ஆகிட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நம்ம ஒரு மிகவும் பலகீனத்தில் இருந்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அல்லாஹ் நம்மை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறானே, கொடுக்காமல் தடுத்தால் இறைவனுடைய தண்டனை வரும். அதனால் செல்வங்கள் அவரிடத்தில் இருந்து பிடுங்கப்பட்டுவிடும் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகை தந்தார்கள். மதீனத்து மக்களை ஒரு கட்டமைப்பில் உருவாக்கினார்கள். சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். மதீனாவில் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய செல்வம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி மக்கள், வீடு அனைத்தையும் விட்டுவிட்டு இஸ்லாத்திற்காக துறவரம், இஸ்லாத்திற்காக அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். மார்க்கத்திற்காக வந்தார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு மதீனாவிற்கு வந்த பிறகு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது நபி அவர்கள் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். முஹாஜிர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். எங்கு தங்குறது, என்ன சாப்பிடுறது, என்ன வியாபாரம் செய்வது, எதுவும் புரியவில்லை. நபி அவர்கள் சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். அங்கு இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள் ஒருவர் தன்னுடைய சகோதரராக இன்னொருவரை எடுத்துக்கொண்டார். ஒரு சஹாபி இன்னொருவருக்கு சகோதரராக ஆனார். அவர் தன்னுடைய வீட்டில் பாதியை அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய செல்வத்தில் பாதியை அவருக்கு கொடுத்தார். தன்னுடைய மனைவி 2 இருந்தால் ஒன்றை தலாக்கு விட்டு தன்னுடைய சகோதரர் முஹாஜிர் சஹாபாக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். இப்படியாக தேவையுடையவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நபி அவர்கள் முழுக்க முழுக்க கட்டமைப்பை உருவாக்கினார்கள். மதீனாவில் வந்த பிறகு சஹாபாக்கள் மக்காவில் இருந்து வந்த பிறகு இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் நபி அவர்கள் உருவாக்கிய அந்த சகோதரத்துவம் ஒன்றை இருக்கா, பாதியை கொடுத்து உதவு, அந்த எண்ணம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல யாராவது வர்றாங்க, தேவை இருக்குன்னு வர்றாங்கன்னு சொன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இஷ்ஃபஉ ஃபல் துஜரு, இவருக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். அதாவது ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரத்தை போய் உதவி கேட்கிறார். உதவி கேட்கக்கூடியவருக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்கிறாரோ ஒருத்தர் உதவக்கூடிய வகையில பண வசதி இல்லை. ஒருத்தர் கடனாளி, கடனை நீக்க வேண்டும் என்பதற்காக உதவியை நாடி வருகிறார். ஆனா இவர்கிட்ட செல்வம் இல்லை. இப்ப என்ன செய்யறது? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், உன்னால உதவ முடியலையா, செல்வம் இல்லையா, நீங்கள் மற்றவரிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள். இவருக்கு நீங்கள் உதவுங்கள் என்று இருக்கக்கூடியவரிடத்தில் சென்று நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். அப்படி செய்தால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தில் இருந்து உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில ஈத்திகாப் இருக்கிறாங்க. நபி அவர்களுடைய சிறிய தந்தை மகனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில மதீனாவுல ஈத்திகாப்புக்காக இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க பள்ளிவாசலில். ஒரு சஹாபி வருகிறார்.
வந்து நபி அவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃப் ஜியாரத்து செய்துவிட்டு கவலையோடு கண்ணீர் மல்க ஒரு இடத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். அவருடைய துக்கம் அவரை அழுக வைத்தது, கஷ்டம் அவரை அழுக வைத்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க, சகோதரரையும் அழுதுகிட்டு இருக்கிறார், என்னன்னு போய் கேட்கலாம். போய் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறீங்க, என்ன கவலை, கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த சகோதரர் சொல்கிறார், நான் ஒருவரிடத்துல கடன் வாங்கியிருந்தேன், ஒருவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் நேரம் வந்து விட்டது, கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்கிட்ட இல்லை. நான் அந்த சகோதரர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு கால அவகாசம் கொடுங்க, உங்களுடைய கடனை நான் அடைச்சிடுறேன். இப்ப அந்த சகோதரர் சொன்னார், இந்த நேரம் வந்துருச்சு, எனக்கு காசு இப்பயே கொடுத்தாகணும், இப்பயே கொடுத்தாகணும் என்று அவர் கட்டளையிட்டார். எனக்கு கவலை ஏற்பட்டது, செல்வம் இல்லை, என்ன செய்வது என்று நான் கவலையோடு, என் கவலை, என் துக்கம் என்னை அழுக வைத்தது என்று அவர் சொன்னார். அந்த காலத்துல எந்த கஷ்டம்னாலும் நபிகிட்ட தான் வந்தாங்க. நபியவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் எந்த கஷ்டம்னாலும் சஹாபாக்கள் அவங்களுடைய மன்னரைக்குத்தான் வருவார்கள். அங்கு வந்து துஆ செய்வார்கள், அல்லாஹ் கஷ்டத்தை போக்குவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அழைத்து சென்றார்கள். வெளியே செல்றாங்க, செருப்பை மாட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த சஹாபிட்ட அந்த சகோதரர் சொல்கிறார், சஹாபியே, தோழரே, நீங்கள் ஈத்திகாப் இருக்கிறீங்க, நீங்க எப்படி பள்ளிவாசல் விட்டு வெளியே வர்றீங்களே, ஈத்திகாப் இருப்பவர் பள்ளியிலேயே தங்கி ஆக வேண்டும், நீங்கள் வெளியே வர்றீங்களே, என்ன காரணம் கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்கின்றார், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அன்பானவர்களே, மன் மஷிய ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்காக நடந்து செல்கின்றாரோ அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக யார் நடந்து செல்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா கான கைரல் லஹு மின் இஅ்திகாஃபின் 10 சினீன், அவருக்கு அல்லாஹு தஆலா 10 வருடம் இஅ்திகாஃப் இருந்ததை விட நன்மையை அதிகமாக தருகிறார். அன்பானவர்களே, தன்னுடைய சகோதரர், அந்த சகோதரர் யார்கிட்ட கடை வாங்கியிருந்தாரோ அவர்கிட்ட போய் இவங்க பரிந்துரைக்காக போறாங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இவர் உங்க கடனை அடைச்சிருவார், அதற்கு நான் பரிந்துரைக்கிறேன் என்று அவர் பரிந்துரைப்பதற்காக வெளியே நடந்து செல்ல இருக்கின்றார். அப்பொழுது அந்த சஹாபி ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் ஈத்திகாப் இருக்கிறீங்க. அப்ப சொல்றாங்க, உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் நடந்து போனா 10 வருஷம் ஈத்திகாப் இருந்த நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒருவருடைய தேவை, ஒருவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நடந்து சென்றார். அன்பானவர்களே, இப்படி சஹாபாக்கள் நம்மால முடியல, நம்மளால உதவ முடியல, நம்மகிட்ட சிரமமா இருக்குதுன்னு சொன்னா அதற்காக உதவி வேற ஒருத்தரை பரிந்துரையாவது செய்ய வேண்டும் என்பது நமக்கு சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, மக்களிலே சிறந்தவர் யாரு தெரியுமா? மனிதர்களையே சிறந்தவர் யாரு தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் மன் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர் தான் மக்களில் சிறந்தவர். ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கணும், உபத்திரம் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில அவர் பணத்தாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை, ஏதாவது ஒரு வகையில உதவி. அன்பானவர்களே, நம்மளால் முடிந்த சின்ன சின்ன உதவி அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, தல்லு தரித்தி சதக்கா, ஒருவருக்கு பாதையை காமித்து கொடுப்பதும் சதக்கா என்று சொன்னார்கள். ஒருவருக்கு ஒரு சின்ன தேவை, ஆதார் கார்டு எப்படி எப்படி அவர்கிட்ட ஆதார் கார்டு அடிப்பதற்கு எப்படின்னு தெரியல, அல்லது ரேஷன் கார்டு எப்படி அடிப்பதுன்னு தெரியல. அதற்கு ஒரு வழிவகையை ஒருத்தர் வகுத்து கொடுக்கின்றார், இந்த இடத்துக்கு போங்க,
இந்த மனிதர்கிட்ட போய் பாருங்க, இன்ன பொருள் எடுத்துட்டு போங்க, ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார், ஒரு வழியை காமிக்கின்றார். வழி தவறி சென்ற ஒரு மனிதருக்கு வழி காமிக்கின்றார். அதுவும் சதக்கா என்று நபி அவர்கள் சொன்னார்கள், தர்மம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகின்றது, தக்ஷிபு அன்ஹு குர்பன், யார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை சிரமத்தை போக்குகின்றாரோ அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமான அமல் என்று சொன்னார். அன்பானவர்களே, வாழ்க்கைன்னு சொன்னா 5 வேளை தொழுகிறது, நோன்பு வைப்பது, சக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இது மட்டும் மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்றால் நாம் எதுவெல்லாம் நன்மை தரக்கூடிய காரியங்களாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்றால் அதை நாம் கடைசி மூச்சு வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மக்களுடைய கஷ்டத்தை போக்குறது, சிரமத்தை போக்குறது, அதற்கு உதவியாக இருப்பது அல்லாஹ்வுக்கு அமல்களிலே பிடித்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அஜ்மீர் நாயகம் காஜா முஈனுddin சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம், டெல்லியில் இருந்து ஒருத்தர் வருகிறார். வந்து காஜா நாயகத்தை சொல்றாங்க, அஜ்மீர் காஜா நாயகத்தை சொல்றாங்க, ஹஜ்ரத், என்னுடைய நிலத்தை ஒருத்தர் அபகரித்துக் கொண்டார். என்னுடைய நிலம், என்னுடைய இடத்தை ஒருத்தர் அபகரித்துக் கொண்டார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். எனக்கு உதவுவதற்கு ஊர்ல யாரும் இல்லை. ஏன்னா அவர் செல்வந்தரா இருக்கிறார். அவர்கிட்ட போய் சண்டையிட்டு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு யாரும் இல்லை. நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கணும். அஜ்மீர் காஜா நாயகம் அவர்கள் அஜ்மீர்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு பயணமாகிறார்கள். நடந்தே செல்கின்றார்கள். நடந்தே செல்லக்கூடிய விஷயம், அவருடைய மாணவர், அஜ்மீர் நாயகத்துடைய மாணவர் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டெல்லியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க, நம்முடைய உஸ்தாத் டெல்லியில இருந்து வருகிறார்களே, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று அவர்களை வரவழைத்து அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். தன்னுடைய உஸ்தாதிட்ட, தன்னுடைய ஷேக் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, என்ன காரணமாக டெல்லிக்கு வந்திருக்கிறீங்க, அவ்வளவு தூரம் பயணம் செய்து கேட்கிறாங்க. சொல்றாங்க, இந்த மனிதருடைய நிலத்தை ஒருத்தர் அபகரித்து விட்டார், அதற்காக இந்த அரசரை சந்தித்து இவருக்கு நீதியை வாங்கி கொடுப்பதற்காக நான் அஜ்மீர் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப மாணவர் குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத், நீங்க இங்கே இருங்க, இந்த விஷயத்தை நான் முடித்து தருகிறேன் என்று அந்த நாட்டு டெல்லியினுடைய அரசராக அந்த நேரத்தில் இருந்த சுல்தான் ஷம்சுதீன் இல்தமிஷ் என்ற அந்த அரசர், நல்ல தீனுடைய வாடையுடைய ஈமானுடைய பிரகாசமுடைய ஒரு அரசர், அவரை சந்தித்து அவரிடத்தில் சொல்றாங்க, குத்துபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மனிதருக்கு அநீதம் நடத்தப்பட்டிருக்கின்றது, அவருடைய தேவையை, அவருக்கு நீங்கள் நீதத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். எந்த அரசருடைய தர்பாரையும் நான் போனதில்லை, இந்த மனிதனுக்கு அநீதம் நடக்கப்பட்டதனால சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அரசர் அவர்கள் வந்து அவருக்கு நீதியை வாங்கி கொடுத்தார்கள் என்று வரலாறு. அன்பானவர்களே, இதுபோன்று ஒருத்தருக்கு கஷ்டம், ஒருத்தருக்கு துன்பம் என்றால் உதவுவது மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல். அன்பானவர்களே, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு சொன்னா சிலர் முன்ன நின்று வேகமா போய் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்காக முயற்சி செய்வாங்க. அதாவது மூக்க நுழைக்கிறது சொல்லுவாங்கல்ல, தானே முன் வந்து உதவி செய்வது. அப்படி உதவி செய்பவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அதுகலஹுல்லாஹுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், கடன் கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய மகனாரிடத்தில் சொன்னார், நான் கடன் இந்த மனிதருக்கு கொடுத்திருக்கிறேன், அது வாங்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது, நேரம் வரும் பொழுது அனுப்பி வைப்பார், போய் கடனை வாங்கிட்டு வைப்பா. ஆனா அவரிடத்தில் ஏழ்மை இருக்கின்றது, சிரமப்படுகிறார்,
செல்வம் இல்லை என்றால் அவருக்கு அவகாசம் கொடுத்துரு. நான் எந்த நன்மையை செய்யல, ஆனா இந்த நன்மையாவது எனக்கு நாளை பிரயோஜனம் தரட்டும், நீ அவருக்கு அவகாசம் கொடு. இன்னைக்கு நிறைய பேர் கடனை வாங்கிட்டு செல்வ சீமாட்டியா இருப்பாங்க. கடன் கொடுத்தவர் லோலோன்னு அலையணும். நிறைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. கடன் வாங்கும் பொழுதே கொடுக்க கூடாதுன்ற ஒரு நியத்துல வாங்கக்கூடியவர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கடன் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும், இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்ப அந்த மனிதர் மரணித்து விட்டார், கடன் கொடுத்தவர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது புகாரில பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கடன் கொடுத்தவருக்கு சலுகை கொடுத்ததினால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைவித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்னு இருக்குது, உதவலன்னு சொன்னா உதவிக்கு தூண்டணும். அப்படி உதவிக்கு தூண்டாதவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நரகவாதிகள் என்று சொல்கின்றான். வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் குர்ஆன்ல 2 இடத்துல இது போன்ற ஆயத்து வருகின்றது. வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு உணவும் அளிக்க மாட்டார்கள், உணவளிப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள், அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. இன்னொரு ஆயத்துல வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு, வறியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உணவளிப்பதை தூண்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் ஃபவைலுல் லில் முஸல்லீன், அவர்கள் வைல் என்ற அந்த நரகத்தில் இருப்பார்கள், வயல் என்ற நரகத்தில் இருப்பார்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்பானவர்களே, அப்ப நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும். முடியவில்லை என்றால் நாம் பிறரை உதவி செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சன்னிதானத்திற்கு முதல் கூட்டத்தை சார்ந்த அந்த முஸ்லிம்கள் வருகிறார்கள். முதல் கூட்டம் என்பது மதீனாவில் இருக்கக்கூடிய பலகீனமான முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம். அவர்களுடைய ஆடையையும் அவர்களுடைய நடைமுறையும் பார்த்த நபி அவர்கள் அழுது விடுகின்றார்கள். அழுதுவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லி அனுப்புகின்றார்கள், சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுங்கள் என்று அனைவரும் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். அவர்களிடத்தில் நபி அவர்கள் பயான் செய்யறாங்க. சதக்காவினுடைய சிறப்பை, தான தர்மத்தினுடைய சிறப்பை பயான் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இவங்களுக்கு சதக்கா செய்யுங்க. சஹாபாக்கள் எல்லாம் அள்ளி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்களே, எந்த வகையிலாவது உதவி விட்டு நம்ம சென்று விட வேண்டும். இந்த உதவி என்பது நமக்கு மறுமையினுடைய சேமிப்பு, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஒரு காரணம். அன்பானவர்களே, சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மிஸ்கீன்கள், ஏழைகள் வந்தால் அவர்களுடைய பார்வையே வேறு. இறைநேசர்களாச்சு அவங்க சொல்லுவாங்க, மர்ஹமம் பிமன் ஜாஅ பிமக்ஃபிரத்தி ذுனூபி, வாருங்கள் என்னுடைய பாவத்தை போக்க வந்த நல்லோர்களே வாருங்கள் என்று அழைத்து அவர்களை வரவழைத்து தானம் கொடுப்பார்கள், தர்மம் கொடுப்பார்கள். அன்பானவர்களே, மிஸ்கீனை பார்த்தா தேவையுடையவர் என்று ஒரு இழிவா பார்க்கக்கூடிய கண்ணு நமக்கு. ஆனா இறைநேசர்களுடைய கண் எப்படிப்பட்டதுங்க? நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர்கள் ஏழைகள், மிஸ்கீன்கள். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் தேவைக்கு பக்கத்தூர்ல இருந்து வந்திருந்தார், உணவு தேவைக்காக. அவங்க கொடுத்து விட்டு சொன்னார்கள், அடுத்த தடவை உன் வீட்டுக்கு நான் செமந்து கொண்டு வந்து கொடுக்கிறேன், உணவு பொருளை, தானியத்தை, மாவை, சத்து மாவை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். இப்படி செய்வதனால் நாளை அல்லாஹு தஆலா நன்மை தீமையினுடைய அந்த திராசில் நன்மையை இருக்கும் பொழுது நீ எனக்கு நன்மையினுடைய அந்த மூட்டையை செமந்து கொண்டு வந்து வைப்பாய் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஏழைகள், மிஸ்கீன்கள் என்பவர்கள் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக உண்டானவர்கள். அது மட்டுமல்ல, மறுமையினுடைய சேமிப்பதற்காக ஒரு காரண கர்த்தாவாக ஏழைகளை, மிஸ்கீன்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கின்றான். அன்பானவர்களே, ஷேக் ஷாதி
சஅதி என்ற ஒரு இறைநேசர், உருது கவிதை பாடக்கூடியவர், அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, பூரி ஜிந்தகி दो बंदों को तलाश करने पर मैं तलाश नहीं कर पाया. வாழ்க்கை முழுவதும் இரண்டு மக்களை தேடுவதில் நான் தேடி தேடி நான் சலித்து விட்டேன். அந்த இரண்டு மக்கள் கிடைக்கல. முழு வாழ்க்கை அந்த இரண்டு மக்கள் யாருங்க? ஒன்னு ஏக் ஓ ஜிஸ்னே அல்லாஹ் கே நாம் பர் தியா ஹோ, ஒரு மனிதர் யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார், சதக்கா செய்தார், அவர் கரீப் ஹோ கயா, அல்லாஹ்வுக்காக கொடுத்து அவன் ஏழ்மை ஆயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான் தேடவே இல்லை, தேடி கிடைக்கவே இல்லை. அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன், கொடுத்து அவர் ஏழ்மை அடைஞ்சிட்டாரு. அப்படி ஒரு மனிதன் உலகத்திலே கிடையாது. கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா திருப்பி கொடுத்திருக்கின்றான் 10 மடங்காக. குர்ஆன் கூறுகிறது, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மை ஒரு ரூபாயை தானம் செய்தால் 10 மடங்கு அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவதாக சொல்கின்றான். அன்பானவர்களே, இன்னொரு மனிதரை பற்றி குறிப்பிடும் பொழுது, தூஸ்ரா ஓ ஜிஸ்னே ஸுல்ம் கியா ஹோ, அவர் அநீதம் செய்தார், வாழ்க்கை முழுவதும் அநியாயத்திலே கழித்தார். அல்லாஹ் கி பக்கர் சே பச் கயா ஹோ, அல்லாஹ்வுடைய அந்த பிடியில் இருந்து, கோப பார்வையில் இருந்து அவன் தப்பித்து விட்டான். அநீதம் செய்த அந்த மனிதன் உலகத்திலேயே அல்லாஹ்வினுடைய அந்த பிடியிலிருந்து தப்பித்த அந்த மனிதனை நான் பார்க்கவில்லை என்று அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அப்ப நாம கொடுக்க கொடுக்க நம் செல்வம் வளர்கிறது, நம் மறுமை சிறப்பாக ஆகிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு துன்பம். 300 வீடுகள்ல 30 வீடுகள் தான் மிச்சம் இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு அழிவு. அன்பானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 பேர் 15 பேரும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பள்ளிவாசல் இமாம் முதற்கொண்டு பள்ளிவாசலிலே மரணித்து விட்டார்கள். அன்பானவர்களே, அவர்களுடைய தேவை இருக்கின்றது, வீடு தேவை இருக்கின்றது, பொருளாதார தேவை இருக்கின்றது, படிப்பு தேவை இருக்கின்றது, பலவிதமான தேவைகள் இருக்கின்றது. இந்த வாரம் நம் பள்ளியில அவர்களுக்கான எந்த ஒரு வசூலிப்பும் ஏற்பாடு செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அந்த அவர்களுக்கான ஒரு வசூலிப்பு நம்ம பள்ளிவாசல்ல கண்டிப்பாக நடக்கும். வரக்கூடியவர்கள் அடுத்த வாரம் அந்த வயநாடு மக்களுக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்கள். அல்லாஹு தஆலா அதன் காரணமாக நம் பாவத்தை மன்னிப்பான், நம் அருமையினுடைய ஒரு சேமிப்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய பக்குவத்தையும் நல்ல எண்ணத்தையும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி